சேலத்துக்கு அடுத்து வேலூர்ல விஜய் பேசுறாரு. முழுக்க முழுக்க பாஜக ஒரு பெரிய இதாவே எடுத்துக்கிறது இல்லை. நான் எதுக்கு அவங்கள பத்தி பேசணும், அவ்வளவு ஆணவமா ஒரு தைரியமா எதுக்கு தானே பேசுறாரு. நீங்க ராகுல் காந்திக்கு ஆளு ஏதோ அழுத்தம் கொடுக்காங்களையோ, அழுத்தம் எல்லாம் கொடுக்கலையா, அடிச்சு நொறுக்க முடிவு பண்ணிட்டாங்கய்யா. முடிஞ்சா அரசியல் களத்தை விட்டு ஓடு, அல்லது சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். எப்படி விட்டு வைக்க முடியும் ஒன்ன சொன்னேனே, கேட்டீங்களா? கேட்டிருக்கலாம் இல்ல? மோடி அதை கோவப்பட்டிருக்க மாட்டாரு இல்ல? ராகுல் காந்திக்கு நன்மை செய்வதற்காக நீங்க இப்படி களத்துல லெட்டர் பேட இருந்திருக்க கூடாது இல்ல? ஆடு திருட படல, ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. நீங்க தைரியம் மற்றும் கோலத்தனமா இருக்கு. அடுத்து தாவேக்கா நிலைமை என்ன? நல்ல அறிவு வந்தா விஜய்க்கு நல்லது, அல்லது சிக்கல் தான். சிக்கல் தாங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சேலத்துக்கு அடுத்து வேலூர்ல விஜய் பேசுறாரு. விஜயுடைய பேச்செல்லாம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜக ஒரு பெரிய இதாவே எடுத்துக்கிறது இல்லை. நான் எதுக்கு அவங்கள பத்தி பேசணும், அவ்வளவு ஆணவமா ஒரு தைரியமா எதுக்கு தானே பேசுறாரு. ஜனநாயகன் அடிச்ச அடி அவருடைய பேச்சுல ரிஃப்ளெக்ட் ஆகல இல்ல? விஜய் என் தாய் திருநாட்டின் மானத்தை, என் இந்து மக்களின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெருமையும் பாதுகாப்பும் தன்னம்பிக்கையும் தலைநிமிரும் கொண்ட ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி ஒரு தீய சக்தி, கொள்கை எதிரி. அப்படி என்னப்பா அவன் கொள்கை? பெரிய கொள்கை. ஆனால் இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட இந்திரா காந்தி, நாட்டு இராணுவ தளவாட போபர்ட்ஸில் ஊழல் செஞ்ச ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி செத்ததும் வாரிசு அரசியலின் மொத்த உருவமான காங்கிரஸ், ப்ரப்போஸ் பண்ண வேட்பாளருக்கு எதிராக ஒர்க் பண்ணி நம்பிக்கை நாணயமற்ற காங்கிரஸ், இந்த கட்சி உங்களுக்கு தூய கட்சி, நல்ல கட்சி, சிறப்பான கட்சின்னு வரும்போதே ராகுல் காந்தியின் ஊதுகுழலா தொங்கு சதையா ஒட்டுணியா வந்த விஜய், மோடி இவருக்கு சரியான பாடம் படித்து கொடுக்கணும். தம்பி கிஷோர் கே சாமி இன்னைக்கு போட்ட ட்வீட் மாதிரி இவர் நாளைக்கு ஸ்டாலின் கூடயே நிற்கவும் தயங்க மாட்டார். ஸ்டாலின், ராகுல், விஜய்னு கூட அலைன்ஸ் வச்சுக்குவார். அப்போ இவர் ஒரு அரசியல் சக்தியாக வராமல் இவரை அடித்து காலி பண்ணணுங்கிறது தான் மோடிக்கு எண்ண ஓட்டம். அதுதான் அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தமிழிசை, நயினார், ஆரம்பத்தில் அண்ணாமலை, கவர்னர் எல்லாம் போன பிறகும் நம்ம கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டு விஜய்க்கு பாடம் படித்து கொடுத்துட்டு இருக்காரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏதோ அழுத்தம் கொடுக்காங்களையோ, அழுத்தம்லாம் கொடுக்கலையா, அடித்து நொறுக்க முடிவு பண்ணிட்டாங்கய்யா. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் ஐயா. என்ன பெரிய அழுத்தம் கொடுக்காங்கன்னு தேவர் பிலிம்ஸ் எடுத்த ஒரு படம், அதில் ஒரு சீன் வரும், கராத்தே மணிக்கும் ரஜினிகாந்துக்கும் எல்லாத்துக்கும் நாள் குறித்து அவனுக்கு நிமிஷம் கொடுக்குறேன் எட்ராச்சிட்டேன்னு. அதே மாதிரி மோடி சொல்லிட்டாரு, எடுத்து பேசு, நீ தான் போல்டாச்ச, ஏன் பேசாம இருக்க, பேசுங்கிறாரு. அழுத்தம் கொடுக்குறாருன்னு வழியிறாங்க. அழுத்தம்லாம் கொடுக்கலையா, யாரையா அழுத்தம் கொடுத்தா? வேண்டாம், அடிச்சு நொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிஞ்சா அரசியல் களத்தை விட்டு ஓடு, அல்லது விஜய் கூட இருக்க எல்லாருக்கும் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். அதே தப்பை தான் விஜயம் பண்ணார். அதே தப்பை தான் விஜயம் பண்ணார். விளைவு அடிச்சு நொறுக்கிறார் மோடி. இதை விட்டுட்டு அழுத்தம் கொடுக்குறாங்களா? யாரையா அழுத்தம் கொடுத்தா? சொல்லுங்க அழுத்தம்னு. சும்மா போலியா பொய்யா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கவர்னர் உங்களுக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்தது, உங்களால் நடத்த முடியாததுக்கு அமைப்பு பலம் இல்லாததுக்காக அவரே திமுகவுக்கு எதிராக பெண்கள் பாதுகாப்புன்னு மனு வாங்கினது, ஒய் பிரிவு செக்யூரிட்டி, அது இன்னும் இருக்க செக்யூரிட்டி, எல்லாம் கதை முடிஞ்சது. நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளு, சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான். 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 8ஆம் தேதியே சொன்னேன், சசிகலா நிலமை தான், படம் வராதுன்னு. வரலையே இன்னும் படம். லாரன்ஸ் லட்சுமின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு மத இதுகளை பேசுனா கன்சாரே கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. இதுவும் மதத்தை பேசுது, ஓம்னு சொல்லி இந்துக்களை வில்லனா காட்டுது. உங்களுக்கும் இதே நிலைமை தான். நாளைக்கு சென்சாருக்கு போகும்போது விஜய்க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரளா ஃபைட் ஸ்டோரி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் கதை சசிகலா கதையாக முடிக்க போகிறாங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு இதான் நிலைமை. நீங்கள் ஏதோ உங்களை அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேர்க்க வராங்களாம். அது தமிழிசை முடித்து நீங்கள் ஏதாவது பேசினாலும் நடக்காது. ஏற்கனவே அந்த இதிலே சொன்னமே, தமிழிசை நயினார் எங்கள் சகோதரர் சகோதரி,
அவங்க மீறி இது நடக்கும் நாங்கள் சொன்னோம். அதுதான் நடக்கும். நாங்கள் மோடிக்காக சிந்திக்கிறோம். நீ நாளைக்கு மோடிக்கு எதிராக ராகுல் கூட போவல, ராகுலுக்கு கைக்கூலி எப்படி விட்டு வைக்க முடியும் ஒன்று? இதெல்லாம் இன்னொன்று. எளியோரை வலியோர் வாட்டினார், வலியோரை தெய்வம் வாட்டும். அந்த கதையா உங்கள் கதை மோசமான கதை, முறைகேடான கதை. எந்த தப்பும் பண்ணாமல் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண சிவகார்த்தியனை நீங்கள் இது பண்ணீங்க. மோடிக்கு எதிராக எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு மோடிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. தப்பு பண்ணாமல் நீங்கள் மாட்டல. நீங்கள் வன்மம் காழ்ப்புணர்ச்சி, அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, லயோலா கன்வர்ஷன் குரூப்பு, அடிக்கிறார் மோடி படுங்க படுங்க, அல்லது தைரியம் இருந்தால் எட்ராசிட்டுங்கிற மாதிரி எதிர்த்து அடித்து மோடிக்கு எதிராக பேசி தலைவராங்க. வரவேற்கிறோம், உங்கள் துணிச்சல்னு பாராட்டுறோம். கோலத்தனமாக இருக்காதீங்க. ஆடு திருடப்படலை, ஆடு திருடின மாதிரி கனவு கண்டன்னு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அருண்ராஜை வச்சு நீங்கள் மறுக்கிறது பொய்யான மறுப்பு, போலியான மறுப்பு. யாரும் அழுத்தம் கொடுக்கல, உங்களை அடித்து விரட்டக்கு தாங்க இருக்கிறாங்க. நீங்கள் தைரியமற்று கோலத்தனமாக இருக்கணும். விஜய் ராமதாஸோட சேர்ந்தா எஸ்சி ஓட்டெல்லாம் போயிட முடியும். ஏதோ எஸ்சி ஓட்டு உங்கள்கிட்ட எங்கேயா இருக்கு? நீ எங்கேயா கண்டஸ்ட் பண்ணுன? எஸ்சி ஓட்டு சீமான்ட்ட இருக்கு, நிரூபிச்சிருக்கிறாரு. மயிலம் தொகுதியில் சீமான் எடுத்த ஓட்டில் தான் பாமகவே ஜெயித்தது, ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டில் தான். நீ எங்கே எஸ்சி ஓட்டை நிரூபிச்சிருக்கிற? எஸ்சி உன் படத்தை பார்ப்பாப்பில்ல. நான் கூட சொன்னேன், அந்த திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தார். கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், எதிர்காலம் என்ன ஆகுமோ இருக்குன்னு சொன்னார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க விஜய், ப்ரோ தலித் இது பண்ணுங்க, அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, தலித் இஷ்யூஸ் எடுங்க. சினிமா ஆடியன்ஸ் 40% தலித் மக்கள் தான். காவல் நிலையங்கள்லாம் அம்பேத்கர் போட்டா இருக்கிற மாதிரிலாம் சீன் வைங்கன்னு நான் சொன்னேன். அப்போ நிறைய சொன்னேன். அதெல்லாம் நம்ம நண்பர் ஒருத்தருக்காக தான் சொன்னேன். அவருக்கு அது பலனுள்ளதாட்டு இருந்தது. சரி, அவங்க உங்கள் படத்தை பார்ப்பாங்களே தவிர என்னைக்கு ஓட்டாயிருக்காங்க? அவங்க ஓட்டாகிறதுக்கு முன்னாடியே கற்பனை ஓட்டை கண்டு பயந்து ராமதாஸ் கூட கூட்டணி போகாமல் போனால் அது திருமங்கலம் சரத்குமார் மாதிரி கூட விஜய் ஆயிடுவீங்க. நம்மெல்லாம் சகாதேவன் தாங்க. ஜோசப் விஜய்க்கு நம்ம சொல்கிறதெல்லாம் சகாதேவ மாதிரி தான் சொல்லுவோம். அழகாக சொன்னோம், 39 இடத்துல நின்னுங்கன்னு சொன்னோம். நிற்காத குறையா, ராகுலுக்கு தொங்கு சதையா, ஜனநாயகம் படத்தை ஒரு நல்ல குழந்தைய பலியிட வேண்டிய சூழல் ஆகிட்டு பாருங்க. கேட்டீங்களா? சொன்னேனே கேட்டீங்களா? கேட்டிருக்கலாம் இல்லை? மோடி அதை கோவப்பட்டிருக்க மாட்டாரு இல்லை? ராகுல் காந்திக்கு நன்மை செய்வதற்காக நீங்கள் இப்படி களத்தில் லெட்டர் பேட இருந்திருக்க கூடாது இல்லை? அது சாட்டை திருமுறை தான் சூப்பராக பண்ணுறான். நமக்கு அது வரல. நமக்கு அந்த ஆக்டிங் சீன் வருது, வாய்ஸ் மாடுலேஷன் தம்பி சாட்டை சூப்பர் ஸ்டார் அளவு வரமாட்டேங்குது. என்றாலும் நீங்கள் அந்த தப்புகளை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. இப்பவும் நீங்கள் எஸ்சி ஓட்டு போயிரும்னு நினச்சி ராமதாஸை புறந்தள்ளிக்கிட்டு 70 சீட்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் இல்லாமலும் போகலாம், இல்லை ராமதாஸை சேர்த்துக்கிட்டும் போகலாம். உங்கள் முடிவு விஜய். விக்கிரவாண்டி களத்தில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை மீறி ஜெயித்திருக்கணும், அல்லது நின்று களத்துக்குள்ளே 2வது இடமாவது வந்திருக்கணும். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஜெயித்தார்ல, உங்களால் முடியலைல்ல. அப்போ மீண்டும் போலீஸ் ஸ்டேஷன் தானே வரும். பிஞ்சு பெசரட் ஆயிடுவீங்க, பிஞ்சு பெசரட் ஆகி போவீங்களே, நின்று இருக்கலாமில்ல. இப்போ நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் கருத்து, உங்கள் முடிவு. போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் இல்லாமல் போக போகிறீங்களா, அல்லது ராமதாஸ் கூட்டணி வைக்க போகிறீங்களா? ஸ்டாலின், ஆத்தூர் ஸ்டாலின், நம்ம தம்பி வன்னியர் தம்பி வந்தாப்புல, சார் சேலம் மீட்டிங்கு பிறகு எழுச்சி வரணும் சார், சேலத்தில் படுத்துட்டு ஸ்டார் கட்சிங்கிறான். லோக்கல் ஸ்டாலின், வன்னியர் தம்பி, எடப்பாடியெல்லாம் எப்படி எங்களை கூப்பிடுவார் அப்படிங்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அந்த தம்பி இன்னைக்கு வந்தான் ஆஃபீஸுக்கு. சார் மாநாட்டுக்கு பிறகு எழுச்சியே இல்லாமல் டல் அடிக்கிறான் சார், படுத்துட்டான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தை பாஜக அடித்து அடியில் திணறி போயிட்டான் சார், சென்சார் போர்டு இதில் அதை விஜய் எதிர்க்க முடியலைன்னு சொல்லும்போது மற்ற ரஜினி ரசிகன், வீட்டுக்கு 2 பேர் இருக்கான்ல, அஜித் ரசிகன், சிவகார்த்தி ரசிகன்லாம் இவனை கிண்டல் பண்ணும்போது கேவலப்படுறான் விஜய் ரசிகன். நீங்கள் ஜனநாயகனை அடித்ததும் அது விஜய் அதை எதிர்கொள்ள முடியாததும் பெரிய பின்னடைவாக இருக்குன்னு சொல்கிறாப்புல. இந்த சூழ்நிலையில் எஸ்சி ஓட்டு போயிரும்னு ராமதாஸோட கூட்டணி வைக்காமல் போகிறீங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் காலி ஆயிரம்னு கூட்டணி வைக்க போகிறீங்களாங்கிறது உங்கள் முடிவு. விஜய் அரசியல் சக்தி ஆகிட்டாருன்னா அவர் விஜய் கூட சேர்ந்து கலத்தி விட்டுருவார். விஜய் விஷயம் ஸ்டாலின் கூட சேர்ந்தே மோடியை எதிர்ப்பார் விஜய். அப்போ அதனால தானே விஜய்க்கு இந்த பாடம் படித்து கொடுக்க முடியுது. சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், யார் செயலில் காட்டுன்னு காட்டுறா? தம்பி ஜோசப் விஜய் யார் செயலில் காட்டுன்னு காட்டுறா? எதிர்பார்க்கல, இப்படி ஒரு அடி விழுன்னு எதிர்பார்க்கல. அப்படியே கிஷோர்கி சாமி சொல்கிற மாதிரி பாஜக நிலைமை முடிவு அவங்களோட
ஆட்டிடியூடு தலைகீழாக மாறுன்னு எதிர்பார்க்கல. நீங்க இந்த ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சார்? இங்க தமிழ்நாடு வந்த வேணுகோபால் ஈசிஆர்ல தாவூக்கோட முக்கிய புள்ளியை சந்திச்சாருன்னெல்லாம் சொல்றாங்களே, என்ன என்ன நடக்குது? இங்கே ராகுல் காந்திக்கு இங்கே திமுக விட்டு போனால் 2% ஓட்டு தான் இருக்கும். இந்த 2% ஓட்டுக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் என்ன சீட்டு கொடுத்துட போகிறாரு? காங்கிரஸே ஒன்றும் இல்லை, ராகுல் காந்திக்கே செல்வாக்கு இல்லை. இல்லைன்னு ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பிறந்தை எல்லாம் நிரூபிச்சுட்டாங்க. பரிதாப கேஸாட்டு ராகுல் காந்தி இருக்கார். ராகுல் காந்தி நம்பி தான் இந்த வேணுகோபால் இருக்கிறாரு. என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. விஜயை நம்பி வெளியே வந்த பிறகு சீமான்ட்ட காட்டின ரெட்டை வேடத்தை, எடப்பாடியில் காட்டின ரெட்டை வேடத்தை 2 விழுக்காடு காங்கிரஸுக்கிட்டே ராகுல் காந்தினா தமிழ்நாட்டில் 2 விழுக்காடு ஓட்டு. இந்த 2 விழுக்காடு ஓட்டு ராகுல் காந்திக்கிட்டையும் விஜய் தன் உருவத்தை காட்டத்தான் போகிறாரு. காங்கிரஸுக்கு பாடத்தை படித்து கொடுக்க தான் போகிறாரு. இதுதான் நிலைமை. இதில் வேற ஈசிஆரில் வேணுகோபாலன் நாயர் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் பினராயி விஜயன் ஈழவா 3வது முறையும் ஜெயிப்பார். இதுதான் நிலைமை. இங்கே கேரளாவில் நாயர்னாலே ஆர்எஸ்எஸ்ன்னு பார்க்குறான். வேணுகோபால் நாயரே ஆர்எஸ்எஸ் காரனாக தான் பார்க்குறான். ஸோ அவர் நின்னாலே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஈழவாஸ் வந்து செக்குலர் போர்டுக்குள்ளே நிற்கணும்னா, ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போகாமல் நிற்கணும்னா நம்ம ஈழவாசுக்கு ஒரு ஓட் பேங்காட்டு விஜயனையும் மீண்டும் 3வது தடவை ஜெயிக்க வச்சு காங்கிரஸை காலி பண்ணி கம்யூனிஸ்ட்டை கொண்டு வந்துடுவோம். பார்லிமெண்ட்டில் காங்கிரஸுக்கு போட்டோம், அசம்பிளியில் கம்யூனிஸ்ட்டுக்கு போட்டால் தான் ஈழவாஸ் வந்து தொடர்ந்து சிபிஎம்மில் நின்று இந்துத்துவாக்குள்ளே போகாமல் இடதுசாரியாக நிற்பான். விஜயன் தோத்துட்டாருன்னா, பினராயி விஜயன் தோத்துட்டாருன்னா இந்துத்துவாக்குள்ளே போயிடுவான். அந்த சூழ்நிலையில் இவர் வேணுகோபால நாயரை ப்ரொஜெக்ட் பண்ணால் ஷுவர் ஷாட்டு சிபிஎம் பினராயி விஜயன் வெற்றி. ராகுலுக்கு அது ஒரு அடியாக தான் இருக்கும். கர்நாடகா சிவகுமாரை சிஎம்ஆட்ட ஆக்க முடியல. சித்தாராமையா பெரிய லெவலுக்குள்ளே அசெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவராஜ் அரசை விட பெரிய செல்வாக்கு ஆகிட்டாரு. பங்காரப்பாவோட பெரிய செல்வாக்கு ஆகிட்டாரு. கர்நாடகா காங்கிரஸில் சித்தாராமையா மீறி ஒன்றும் பண்ண முடியாது. குருபா கம்யூனிட்டி 6% இருக்காங்க. ஓபிசி கம்யூனிட்டி. ராகுல் நினச்சி ஒன்று சித்தாராமையா தூக்கி போட்ட முடியாது. அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கார். டிக்கெட் கொடுக்கல நாராயணசாமிக்கு. இன்றைக்கி அவரை வச்சு தான் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே நாம் மோடிக்கிட்ட அதை தெரியப்படுத்திட்டோம். இந்த கட்டத்துக்குள்ளே பினராயி விஜய் நமக்கு வேண்டியவர் தான். ப. சிதம்பரம் கூட ஒரு காலத்தில் மோடியை பற்றி மோசமாக பேசும்போது சோசியோ பார்த்துலாம் அவரை நான் திட்டியிருக்கிறேன். இன்றைக்குள்ள அரசியலில் சிதம்பரத்துக்கு ரோல் வந்து ராகுல் நத்திங்னு தமிழ்நாட்டுக்குள்ளே காட்டினதில் மோடிக்கு கொஞ்சம் திருப்தி தான். நம்ம எல்லாமே லாப நஷ்ட கணக்கை கரெக்டாக போடணும். வன்மத்திலையும் கான்ஃபிடன்ஸ்லையும் சிதம்பரம் மேலே இருக்கக்கூடாது. சோசியோ பார்த்து தான் மோடியை பற்றி பேசின வார்த்தைக்கு திட்டி தீத்தாச்சு. நம்மளும் கொடுத்த அடியும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவர் பண்ண இது வந்து ராகுல் காந்தி நத்திங் தமிழ்நாட்டில்னு ராகுல் காந்தி மாணிக் தாகூர் அடித்த அடியில் அந்த அடியெல்லாம் ராகுல் காந்திக்கு தான் அடித்து நொறுக்கிட்டாரு ப. சிதம்பரம். நுணுக்கம் ஐயா மூப்பநாட்டை படித்த பாடத்தில். ஸோ அவரை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நாராயணசாமி நமக்கு ராகுலுக்கு எதிரானவர், அவரை வச்சு தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கர்நாடகாவில் சித்தாராமையா. ஸோ இந்த அரசியல் களம் வந்து ராகுல் காந்தி 4 ஸ்டேட்லேயுமே அசிங்கப்பட்டான்ங்கிற லெவலில் மோசம் போயிட்டார். தமிழ்நாட்டில் மொத்தமாக அசிங்கப்பட்டுட்டார். புடம் தெரியாமல் சாமி அடித்தார். விவரம் தெரியாமல் ப்ளே பண்ணிட்டார். 2 விழுக்காடு ஓட்டை விஜய்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ண போகிறார்? சீமான் கூட பேசினேன், காங்கிரஸ் எங்கே இருந்தாலும் காங்கிரஸ் அடிச்சுட்டு வைப்போம்னே, இந்த மண்ணுக்கே தேவையில்லாத கட்சின்னு கடுமையான கோபத்தில் இருக்கார் காங்கிரஸ் மேலே. இப்போ கிறிஸ்தோடங்கர் சொல்றாரு, தாவேக்காக்கு எங்களோட பலம் என்னன்னு தெரியும்னு சொன்னார். அது கவனிச்சிங்களா சார்? எதை வச்சு சொல்றாரு? அதான் 2% பலத்துக்கு தான் சீட்டே கொடுப்பாப்புல. ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள 17 எம்எல்ஏயும் ஸ்டாலின்ட்ட தான் நிற்பான், 8 எம்பியும் ஸ்டாலின்ட்ட தான் நிற்பான். உங்களோட மல்லிகார்ஜுன கார்கேவே ஸ்டாலின்ட்ட தான் நிற்கிறாரு. அப்போ ராகுல் தனியாக கட்சி நடத்தி தான் காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி கொண்டு போனோம். எங்கள் மாநில தலைவர் தலித் லீடர் செல்வ பெருந்தகை திமுக வெற்றி பெறும்னு சொன்ன பிறகு இன்னும் அவங்க கதை முடிஞ்சுத. ராகுல் கதையே முடிஞ்சு போச்சே. இதில் விஜய் விடுங்க, ராகுல் கதை முடிஞ்சு போச்சே. அதான் மோடி பேரசைட் காங்கிரஸ்ன்னு சொன்னாரியா, செய்து காட்டுறாரியா. இங்கே தமிழ்நாட்டில் மோடிக்கு ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயித்து கொடுக்க வக்கில்லாதவன்லாம் பொன்னார் ஜெயித்து கொடுத்தாரு, அவரே ஜெயித்தார். வக்கில்லாதவன்லாம் என்னென்ன அரசியல் தெரியாமல் பேசிக்கிட்டு பையன் சகோதரன் தான், நண்பன் தான், வேண்டியவன் தான். மோடிக்கு அறிவு ஆற்றல் எப்படி வந்திருக்கிறாரெல்லாம் தெரியாத ஆளுங்க. தாவேக்கா காமிச்சு ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. கடைசியில் ஸ்டாலின்கிட்ட தோத்துட்டாங்களா சார்? மிக மோசமாக ராகுல் காந்தி தோத்துட்டாரு. காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏற்றி விட்ட விஜய்க்கும் அடி மேல் அடி. இப்போ எப்படி சார் மணிசங்கர் ஐயர்ஸ் பேசுறாரு, உத்தவ் தாக்கரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. போற போக்க பார்த்தா காங்கிரஸே அவங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியா கூட்டணியில எலிமினேட் பண்ண முடியாது. உங்கள் அளவு உயரம் இவ்வளவு தானே அடக்கி வைப்பாங்க. இப்போ ஸ்டாலினே காங்கிரஸை கலத்தி விட மாட்டார், சேர்த்துக்கிடுவார். இப்போ காங்கிரஸோட பேர வலிமையே கிட்டத்தட்ட ஸ்டாலின் முடிச்சிட்டாருன்னா எடுத்துக்கலாம்னா அப்போ அடுத்து என்ன நடக்கும், எப்படி போகும் சார்? ஸ்டாலின் அந்த ஹுட் ஹியூமரில் அதை அப்படி அஃபண்ட் பண்ணாமல் சீட்டு கொடுத்தா தான் ஓட்டு வரும்னு நினைப்பார். அதுதான் அங்கே பிரச்சனை. ஜெயலலிதா மாதிரி இல்லை. ஒருவேளை தாவேக்கா பக்கம் போகிறது வாய்ப்பு இருக்கா சார்?
அப்படி ஒரு இது இருக்குமா, சூழல் இருக்குதா? ராகுல் தான் போனால் 1.5% ஓட்டு கூட போகாதுன்னு திரும்ப அதுதான் நான் சொல்கிறேன். மல்லிகார்ஜுன கார்கே மாநில தேசிய காங்கிரஸ் தலைவர், அவர் நியமனம் செல்வ பெருந்தகை மீண்டும் திமுக ஆட்சி தானே ஆணித்தரமாக சொன்ன பிறகு எங்க தாவேக்கா மணிசங்கர் ஐயர் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இன்னைக்கு நேஷனல் மீடியா எல்லாம் விஜய சொல்றான், அது ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இது ஒரு 1.5% ஓட்டு எங்க தேரும். போற போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கையான தோழரே திமுக தான். காங்கிரஸ்க்கு 29ல் காங்கிரஸையே திமுக விட்டுருவாங்கங்கிற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் ஃபார் வச்சுட்டு இப்போ அது தேவையில்லை, 26 பேசுவோம். நீங்க மோடி அந்த ஒரு திட்டம் ஆரம்பத்துல இருந்தே காங்கிரஸை டவுன்ஃபால் பண்ணணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான் நடந்திருக்கிறா, அதுதான் நீங்க இவ்வளவுமே சொல்லக்கூடிய அந்த கண்டிப்பா பாரசைட் மோடி, பாரசைட் காங்கிரஸ் மோடி சொன்னதுல இருந்தா எல்லாமே வருது. ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்த மெசேஜ், ஒட்டுண்ணி காங்கிரஸ் அகிலேஷ் யாதவுக்கு மோடி கொடுத்த மெசேஜ், தேஜஸ்வி யாதவ் கொடுத்த மெசேஜ், சரத்பவார் கொடுத்த மெசேஜ், ஹேமந்த் சோரன் கொடுத்த மெசேஜ். ஹேமந்த் சோரன் விஷயத்துல வேணுகோபால் சரண்டர் ஆனாரா இல்லையா? அடுத்து எப்படி போகும் சார்? தாவேக்கா என்ன பண்ணுவாங்க, இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் கூட்டணி அல்ல தாவேக்காவோட நிலைமை என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே போட்ட தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆட்சியே வரும்னு பேசின பிறகு நம்ம காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி பேசுறது அர்த்தம் இல்லை. திரும்ப அதை நீங்க கேள்வி கேட்கல, அர்த்தம் இல்லை. ராகுலே இங்க இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு. தமிழ்நாடு வாரத்தில் ராகுலுக்கு இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு. அடுத்து தாவேக்கா நிலைமை என்ன? தாவேக்கா 214 கேண்டிடேட் இல்லை. கிஷோர் கே சாமி ட்விட்டரை பார்த்து, எக்ஸல பதிவை பார்த்து விஜய்க்கு நல்ல அறிவு வந்தால் விஜய்க்கு நல்லது, அல்லது சிக்கல் தான். சிக்கல் தாங்க. ஜோசப் விஜய் உங்களை சிக்கல் ஆழ்த்துறது என் நோக்கம் இல்லை, உங்கள் படத்தை கெடுதல் பண்ணுறது என் நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் வன்மம் கால் பண்ணச்சில் அர்பன் நக்சல் மதமாற்ற கோஷ்டி ஆட்டு மோடிக்கு எதிராக பண்ணதில் விளைவுகளை சந்திக்கிறீங்க. அடிங்கன்னு தான் நம்ம சொன்னோமே தவிர அங்கே அடிங்க எங்கே அடிங்கன்னு சொல்ல, அடித்து நொறுக்கணும்னு தான் சொன்னோம். அந்த நொறுக்குதல் இதில் ஜனநாயகத்துலேருந்து ஆரம்பிக்குது. தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டாரு, ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு. ஒரு மெகா கூட்டணியை ஸ்டாலின் அமைச்சிட்டாரு. ஒன்று சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு மெகா கூட்டணி தான் திமுக அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? வெற்றி கூட்டணி கூடுதலாக கட்சி சேர்ந்துறது பலம், 50 விழுக்காடு பலத்துக்குள்ள ஸ்டாலின் வரார். உனி அடுத்து எப்படி சார் இதுதான் ஃப்ரீஸ்னா உனி தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும் திமுகவில்? தொகுதி பங்கீடெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா கூடுதல் கட்சி வருது, ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாகுது, வெற்றி விகிதம் அதிகமாகுது. நீங்கள் 6க்கு 4 சேர்த்தீங்க, இப்போ தர்றது எல்லாமே எம்எல்ஏ தான். முஸ்லீம் லீக்குக்கெல்லாம் 3க்கு 2 தான் கொடுப்பாங்க, 3 தோற்றதுனால 2 தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சி டிஎம்கே ஜெயிக்க வச்சு தரேன் எல்லாம் எம்எல்ஏன்னு ஒரு அசூரன்ஸை கொடுத்து வேலையை பார்த்துருவாங்க. அதில் தான் அச்சப்பட்டு பேசாமல் இருக்கிறாரு. அதான் அபுபக்கர் என்டிகே செய்தி தொடர்பாளர் மண்டவாளத்தை அத்தனையும் அபுபக்கரும் தண்டவாளத்தில் ஏற்றுறான், சாட்டை துறைமுகமும் தண்டவாளத்தில் ஏற்றுறான். அபுபக்கர் கொஸ்டின் என்னன்னா, ஏன் 2025 பட்ஜெட்டுக்கு எதிராக பேசுனீங்க, ஏன் 26 பேசலை? ஜனநாயகத்தில் கிடைச்ச அடி கலங்கி போயிட்டீங்க, அப்செட் ஆயிட்டீங்க, அப்படி பங்காகி நிற்கிறீங்க, செய்வதறியாது தேய்ச்சி நிற்கிறீங்க. எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். என்ன நினச்சிங்க நீங்கள் 10 கோடி ரூபா எதுக்கு ஜானாரிக்கு சாமி கொடுத்தீங்க? படத்தை ஒரு 500-600 கோடிக்கு கொண்டு வரணுங்கிறது தான் உங்கள் நோக்கம். ரஜினிகாந்த் படம் 3 படம் 500 கோடி வந்துச்சு. அது கூலி. அதில் கூலி லோகேஷ் கனகராஜ். உங்கள் படம் லியோ 500 கோடி தாண்டிட்டு, அதுவும் லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், வெயிட்டான டைரக்டர். இன்னைக்கு வெயிட் டைரக்டர் அவர். இன்னைக்கு அவர் தான் வெயிட் டைரக்டர். மணிரத்னம் சங்கரோடலாம் அவர் வெயிட்டு ஃபேக்ட். ஆனால் நடிகரில் ரஜினி தான் வெயிட் என்றைக்குமே. அவர் தான் சூப்பர் ஸ்டார். உனக்கு பொறாம பொச்சரிப்பு. கூலிக்கு ஆள் பிடிச்சி சூப்பர் ஸ்டார்னு எழுத வச்ச, கூலிக்கு ஆள் பிடிச்சி சூப்பர் ஸ்டார்னு எழுத வச்ச. இயற்கை நீதி உன் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்ட. அந்த கூலிக்கு உனக்கு மாரடிச்சோம்னா அன்றைக்கி பேச முடியலை. அப்போ நம்ம சொன்னோம், 8ஆம் தேதியே சொன்னோம், மீண்டும் சொல்கிறேன் ஐயா, 8ஆம் தேதியே சசிகலா ட்ரீட்மெண்ட் உண்டுன்னா டிக்ளேர் பண்ண. நாங்கள் 9ஆம் தேதி படத்துக்கு நிலமாக ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கோம், எங்கள் தரம் என்னன்னு தெரியாமல் சல்லி பசங்க எங்கிட்ட விளையாடுனதோட பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள நீங்கள் பலகீனமாக முதுகெலும்பு இல்லாமல் அதை பேச முடியாமல் இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. உன் ரசிகனுக்கு தெரியும். திரும்ப அதை நான் சொல்லியாச்சு பலமுறை. ஸ்டாலின் அமைதியா இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டாரு, ராஜதந்திரி அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த அளவுக்கு வந்துட்டாரா ஸ்டாலின் அவர்கள்? அந்த அளவு ஸ்டேச்சர்ல உயர்ந்துட்டாரா? ஸ்டேச்சர்ல பெரிய அளவு உயர்ந்துட்டாரு. இந்த சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராகுல் தமிழ்நாட்டில் பல்ப் வாங்கினதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ராகுலுக்கு ஆளுன்னு சொன்னவெல்லாம் ராகுலே பல்ப் வாங்கிக்கிட்டு ஒன்றுமில்லைன்னு ஆன பிறகு மாணிக் தாகூர் என்ன
பிரவீன் காந்தி என்ன, அதில் ரொம்ப மகிழ்ச்சி தான். அது சூழ்நிலை. ராகுல் கூட தெரியாமல் சாமி ஆடிக்கிட்டு விவரம் இல்லாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு ஸ்டாலினை நம்பி தான் இந்த கட்சி 18 எம்எல்ஏ 10 எம்பிங்கிறது விவரம் தெரியாமல் பண்ணி சிதம்பரத்துக்கு அது தெரியுது. ராஜ்யசபா ஸ்டாலின் தான் கொடுக்க முடியும்னு தெரியுது. மல்லிகார்ஜுன கார்கே அவர் பெரிய கனவுல இருக்காரு. 22 எம்பி வேறு ஸ்டாலின் இருக்குன்னு கணக்கு போடுறாரு. எல்லா கணக்கும் ஒரு திசையிலையும் ராகுல் கணக்கு தப்பு கணக்காக போனதில் தமிழக பாஜகவில் ராகுலுக்கு பலம் 1 விழுக்காடா 2 விழுக்காடானே ஆயிப்போச்சு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி தம்பி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.